பிதா குமாரன் பரிசுத்தாவியின் திரேக திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் யாவரும் இன்றைய பரிசுத்த ஓய்வு நாள், இன்றைக்கு திருத்துவ பண்டிகை. இந்த திருத்துவ பண்டிகை நம்முடைய இல்லங்களிலிருந்து நாம் தேவனை ஆராதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நாம் யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்வோம். திருமறை புஸ்தகம், ஞானப்பாடல் புத்தகம், கீர்த்தனை புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் குடும்பமாக அமர்ந்து இந்த திருத்துவ பண்டிகை ஆராதனையில் கலந்து கொள்வோமாக. இப்பொழுது இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த ஆண்டை துவங்கின நாங்கள் கடந்த 5 மாதங்களை முடித்து போடவும், இந்த 6ஆம் மாதத்தின் இந்த பரிசுத்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில் குறிப்பாக இந்த திருத்துவ பண்டிகையை நாங்கள் கொண்டாடும்படி எங்களுக்கு தந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் எல்லாரும் எங்கள் இல்லங்களையே உம்முடைய பரிசுத்த ஆலயமாக மாற்றி எங்கள் இல்லங்களிலே நாங்கள் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுதுகொள்ள எங்களுக்கு கிருபை செய்திருளும். நாங்கள் அடைக்கலாதர் சபை விசுவாசிகளாய் சரீரப்பிரகாரமாய் நாங்கள் எங்கள் வீடுகளில் பிரிந்து இருந்து ஆராதித்தாலும், நாங்கள் ஆவியிலே ஒருமனப்பட்டவர்களாய் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டவர்களாய் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்திருளும். கர்த்தாவே, உம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் கேட்கும்படி எங்களுடைய செவிகளையும், உம்மை நாங்கள் பாடி துடிக்கும்படி எங்களுடைய உதடுகளையும், உம்முடைய கர்த்தர் வார்த்தையை நாங்கள் கவனமாய் கேட்கும் பொழுது எங்களுடைய உள்ளங்கள் கொழுந்துவிட்டு எரியும்படி எங்கள் இருதயங்களையும், பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை உணரும்படி எங்கள் உணர்வுகளையும் நீர் ஏவி எழுப்பெறலும். உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாகி நாங்கள் உம்மை போற்றி துதித்து உம்முடைய திருவசனத்தை கேட்கும்படியாய் எங்கள் இல்லங்களிலே நாங்கள் கூடியிருக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் எங்களோடு பேசும். நாங்கள் பாடும் பொழுது உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து உம்முடைய கிருபையை பெற்றுக்கொண்டவளாக நாங்கள் செல்ல எங்கள் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். நாம் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகவும் திருத்துவ பண்டிகை இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் 19ஆம் கீர்த்தனையை நாம் எல்லாரும் நம்முடைய இல்லங்களிலே எழுந்து நின்று துதித்து பாடுவோம். 19ஆம் கீர்த்தனை. ஆதிபிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவரதமும் தோத்திரம், திரியேகருக்கு அனவரதமும் தோத்திரம். 19ஆம் கீர்த்தனை பாடி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆதிபிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம், திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். நீதமுதற் பொருளாய் நின்றருள் சருவேசன், நீதமுதற் பொருளாய் நின்றருள் சருவேசன். நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசன், நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசன். நிறைந்த சத்திய ஞான மனோகர உறைந்த நித்திய வேத குணாகர. நீடுவாறு திரசூட மேதினிய மூடு பாவையிருள் ஓடவே அருள் ஆதிபிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம், திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். எங்கனும் நிறைந்த நாத பரிசுத்தர்கள் என்றென்றைக்கும் பணி பாத. துங்கமாமரை பிரபோத கடைசி நடு சோதனை செய்யாதி நீத. பங்கிலான் தாபம் இல்லான் பகரடி முடிவில்லான், பங்கிலான் தாபம் இல்லான் பகரடி முடிவில்லான். பஞ்ஞானம் சம்பூரணம் பரிசுத்தம் நீதி என்னும் பஞ்ஞானம்
பூரணம் பரிசுத்தம் நீதி என்று பண்பதாய் சுயம்பு விவேகன் அன்பு இரக்க தயாள பிரபாகன் பாதலத்தில் சிருஷ்டிப்பு மீட்பு பரிபாலனைத்தையும் பண்பாய் நடத்திய அருள் ஆதிபிதா குமாரன் ஆவித்ரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம் திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம் நீதியின் செங்கோல் கை கொண்டு நடத்தினால் நாம் நீ நிலைத்தில்லாமல் அழிந்து தீதுரு நரகில் தள்ளுண்டு மடிவோம் என்று தேவ திருவுள்ளம் உணர்ந்து பாதகர் குயிர் தந்த பாலனே சுவை கொண்டு பாலகர் உயிர் தந்த பாலனே சுவை கொண்டு பரணங்கள் மீசைதையை வைத்தனரிது நன்று பரணங்கள் மீசைதையை வைத்தனரிது நன்று பகர்ந்த தன்னடியார் குறு சஞ்சலமிடைஞ்சல் வந்த பொதே தயவாகையில் பாரில் நேரிடும் ஞான சேத முதல் சூரியன் முன்னிருள் போலவே செய்தரும் ஆதிபிதா குமாரன் ஆவித்ரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம் திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திருத்துவ பண்டிகையாகிய இந்த திருநாளில் முறையாக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 99ஆம் சங்கீதத்தை நாம் யாவரும் நம்முடைய இல்லங்களில் எழுந்து நின்று முறையாக வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 99ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் நாம் முறையாக வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 99ஆம் சங்கீதம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தமுள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது, தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறார். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தமுள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்கள் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் நிமித்தம் நீதி சரிக்கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருந்தீர். நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலத்திற்கபடியே ஆமென். நாம் மீண்டும் ஆண்டவருடைய நாமத்து மகிமை உண்டாகும். நாம் கர்த்தரை ஆராதிக்க வண்ணமாக 90ஆம் ஞானப்பாடலில் முதல் 4 கவிகளை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஞானப்பாடல் 90 முதல் 4 கவிகள். எல்லாம் படைத்த நமது தயாபர பிதாவுக்கு அனந்த காலமாக அல்லேலூயா மகத்துவமும் பலன் துதியும் தோத்திரமும் உண்டாயிருப்பதாக. ஞானப்பாடல் 90 முதல் 4 கவிகளை பாடுவோம். எல்லாம் படைத்த நமது
காலமாக அல்லேலூயா மகத்துவம் மேலன் துதி தோத்திரமோ உண்டாயிருப்பதாக பார்ப்பார் காப்பார் வல்லமையும் கிருபையும் அன்பும் எங்கும் அவர் செய்க யாழ் விளங்கும் நேசருக்கு மீட்பரோம் பத்தாவுமாம் சோதனுக்கும் ரட்சிப்பின் அன்புக்காக அல்லேலூயா புகழ்ச்சியோம் அனந்தராஜரிகமோம் உண்டாயிருப்பதாக பாவம் சாபம் எந்த தீங்குமத்தால் நீங்கும் என்றென்றைக்கும் பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் மனத்தேரோட்டியங்களை பத்தாவாமே சோவினண்டை அழைத்து நேர்த்தியாக சிங்காரிக்கும் தேவாவிக்கும் அல்லேலூயா புகழ்ச்சியோம் வணக்கமோ உண்டாக வான ஞான வாழ்வினாலும் செல்வத்தாலும் தேற்றி வந்தாரிதன் மோரோ சேயை தந்தான் எல்லா பாடை பேனாலேயோம் வேதாகுமாரனாவிக்கும் ஆனந்த காலமாக அல்லேலூயா மகத்துவம் மேலன் துதி தோத்திரமோம் உண்டாயிருப்பதாக ஆமென் ஆமென்
திருத்துவ பண்டிகை இந்த நாளுக்கான ஆரம்ப வாக்கியம் நமது ஞானப்பாட்டு புஸ்தகத்து பின்புறத்திலே 33ஆம் பக்கத்தில் இருக்கிற திருத்துவ பண்டிகைக்குரிய ஆரம்ப வாக்கியத்தை நாம் முறையாக வாசித்து பாடுவோம். 33வது பக்கம் பின்புறம். தந்தையாகிய பராபரன், மைந்தனாகிய இயேசு கிறிஸ்து, ஆவியானவராகிய தேற்றவாளன் ஒன்றாய் இருக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அல்லேலூயா. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது, அல்லேலூயா. அவர் அழிவில்லாதவரும் காணப்படாதவரும் ஒரே பராபரனுமாய் இருக்கிறார். நித்திய ராஜாவாகிய அவருக்கு என்றென்றைக்கும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்கென்றும் இருக்கிறது. கர்த்தாவே, எங்கள் ஆண்டவரே, உமது நாமம் எவ்வளவு மேன்மையானது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அல்லேலூயா. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது, அல்லேலூயா. அவர் அழிவில்லாதவரும் காணப்படாதவரும் ஒரே பராபரனுமாய் இருக்கிறார். நித்திய ராஜாவாகிய அவருக்கு என்றென்றைக்கும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்கென்றும் இருக்கிறது. கர்த்தாவே, எங்கள் ஆண்டவரே, உமது நாமம் எவ்வளவு மேன்மையானது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவ தாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் இருக்கிறபடியே ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாதபடியால் நீங்கள் உங்கள் பாவ குற்றங்களை உணர்ந்தறிந்து பராபரனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். அவரிடத்திலே சகாயத்தையும் மன்னிப்பையும் கிருபையும் தேடி ஆயக்காரனை போல், பராபரனே, பாவிகளாகிய எங்கள் பேரில் கிருபை உள்ளவராகும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுவோம். வாருங்கள். மனஸ்தாபப்பட்டு தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தவர்களுக்கு சர்வ வல்லமை இரக்கமுள்ள பராபரன் இறங்கினார். அவர் ஆகாதவனுடைய மரணத்தை விரும்பாமல் ஆகாதவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறார். பராபரன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து இவை நிமித்தமாய் நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தாரே. அவருடைய பரிசுத்த திருநாமத்தை நாம் யாவரும் நம்முடைய வீடுகளில் எழுந்து நின்று முதலாம் ஞானப்பாட்டின் முதல் 4 கவியின் வாயிலாய் புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள்.
தெய்வான்பு காகவானத கர்த்தாவுக்கு புகழ்ச்சி. என் பாவக்கேட்டை நீக்கின அது மகாதிரட்சி. மெய் சமாதானமென்றைக்கும் நரர்கள் மேல் பிரியமும் பணிகிறோம் கர்த்தாவே. அளவேலா பலமாய் நீர் நினைத்த யாவும் செய்கிறீர். மாபாக்கிய மெய்யாக தேற்றும் உன்னத தெய்வமினீரன்பாக இறங்கி கிறிஸ்து தாமுற்ற சவால் பெரியமாக மீட்டோரை சாத்தான் கண்ணியில் வீழாதே காத்து துன்பத்தில் ஜெயிக்க பண்ணுமாமே. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடும் இருப்பார் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. சர்வத்திற்குமல்ல நித்திய பராபரனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, கிறிஸ்தவ மெய் விசுவாச அறிக்கை நித்திய திருத்துவத்தின் மகிமையை உணரவும், திவ்ய மகிமையின் வல்லமையால் அதன் ஒருமையை நாங்கள் வழிபடவும்,
உம்முடைய அடியாருக்கு கிருபை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தின் உறுதியின் மூலமாக நாங்கள் விரோதமான யாவற்றினும் காப்பாற்றப்படுவதற்கு தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியானவரும் என்னென்றைக்கு ஜீவித்து அரசாளுகிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி. திருத்துவ பண்டிகையாகிய இந்த திருநாளில் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு பகுதியை வாசிக்க நாம் பயபக்தியுடன் கேட்போமாக. அது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற பழைய ஏற்பாட்டு பகுதியை வாசிக்க நாம் கவனத்துடன் கேட்போமாக. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரை. ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பதில்லை. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணிக்கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதே. நம்ம எல்லாரும் சேர்ந்து திருத்துவநாதரே ஸ்தோத்திரிப்போம். சேனைகளின் கர்த்தரே நீர் பரிசுத்தர், எல்லாம் வல்ல கர்த்தரே நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தரே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமென். அந்தபடி நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிற நிருப வாக்கியத்தை வாசிக்க பயபக்தியுடன் கேட்போமாக. அது அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல் 36ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற நிருப வாக்கியத்தை வாசிக்க நாம் பயபக்தியுடன் கேட்போமாக. ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல் 36ஆம் வசனம் வரை வாசிக்க கவனத்துடன் கேட்போம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த திருவசனைகள் கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி காப்பாராக. ஆமென். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய தேவனாகிய பராபரன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அந்தபடியே நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளையும் வாசிக்க நாம் பயபக்தியோடு எழுந்து நின்று நம்முடைய வீடுகளிலே வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்படுகிற சுவிசேஷ பகுதி அது பரிசுத்த யோவான் என்பது சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை வாசிக்க நாம் பயபக்தியுடன் கேட்போமாக. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால்
தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனிதன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்திலிருந்து 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அது சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலின் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயோ? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பூமிக்கு எடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனே ஆகில் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனித குமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்றார் என்பது. பராபரனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு தோத்தீரா. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகமெங்கும் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் விசுவாசிகளும் ஆவியில் ஒருமனப்பட்டவர்களாய் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளையும் மரணத்தையும் அவருடைய 2ஆம் வருகையையும் எதிர்நோக்கினவர்களாய் நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் நம்முடைய விசுவாசத்தை பயபக்தியுடன் அறிக்கை செய்வோமாக. நம்முடைய ஞானப்பாட்டு புஸ்தக பின்புறத்தில் 13ஆம் பக்கத்தில் இருக்கிற நிசையா விசுவாச பிரமாணம். இன்றைக்கு திருத்துவ பண்டிகை ஆகையால் நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய வீடுகளிலே நிசையா விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து பயபக்தியுடன் அறிக்கை செய்வோம். வாருங்கள். ஒரே பராபரனை விசுவாசிக்கிறேன். இவர் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாம் வல்ல பிதாவுமானவர். ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பராபரனுடைய ஒரே பேரான குமாரன், எல்லா காலங்களுக்கு முன்றே பிதாவினின்று பிறந்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே. பராபர் என்று பராபரன், ஜோதி என்று ஜோதி, மெய்யான கடவுள் என்று மெய்யான கடவுள், பிதாவோடு ஏக வஸ்துவானவர். இவரை கொண்டு எல்லாம் உண்டாயின. இவர் மனிதராகிய நமக்காகவும் நமது ரட்சிப்பிற்காகவும் பரலோகத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளிடத்தில் பிறந்து மனிதனானார். பொத்தி பிலாத்துவின் கீழ் நமக்காக சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமடத்திற்கு ஏறி பிதாவின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயத்தீர்ப்பு அளிக்கும்படி மகிமையோடே திரும்ப வருவார். இவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். இவர் ஆண்டவரும் உயிர்ப்பிக்கிறவருமாமே. இவர் பிதாவினிடம் குமாரனிடம் புறப்படுகிறவர், பிதாவோடும் குமாரனோடும் ஒரே நிலையில் தொழுது மகிமைப்படுத்தப்படுகிறவர். தீர்க்கதரிசிகளை கொண்டு உரைத்தவரும் இவரே. பரிசுத்தமும் பொதுமான ஒரே அப்போஸ்தல சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்நானம் உண்டென்று ஒப்புக்கொள்கிறேன். மரித்தோரின் உயிர்த்தெழுதலையும் நித்திய ஜீவனையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமேன், ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த உண்மையான உயிருள்ள ஜீவனுள்ள விசுவாசத்தில் நம்முடைய மரணம் பரியந்தம் கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருந்து சாட்சியாய் வாழ பரிசுத்த ஆவியானவர் தாமே நாம் அனைவரையும் பலப்படுத்தி காப்பாராக. ஆமேன். பிரியமானவர்களே, இப்பொழுது 132ஆம் ஞானப்பாடல் 1ஆம் கவியை பாடி நாம் போற்றும் பொழுது பிறந்த நாள், திருமண நாள் மற்றும்
தங்களுக்காக ஜெபம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், தோத்திர ஜெபத்தை ஏறெடுக்க விரும்புகிறவர்கள், அவர்களுக்காக இப்போது நாம் ஜெபிப்போம். நீங்கள் உங்கள் வீடுகளிலே நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபம் செய்யுங்கள். 132ஆம் நாண பாடல் 1ஆம் கவியை நாம் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரித்து நம் வீடுகளிலே பாடுவோம். தேவரீரை நான் தோதித்து தோதிருக்கிறதற்கே உமதாவியடித்து பலம் தாரும் கர்த்தரே உமதன்பு மட்டிலாது மனோவாக்குக்கும் எட்டாது உமக்காயிரந்தனம் கர்த்தரே சங்கீர்த்தனம். இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிறவர்கள், கர்த்தர் எனக்கு வியாதியிலிருந்து சுகம் கொடுத்தார் என்று சொல்கிறவர்களோடு சேர்ந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். குறிப்பாக அநேக சபை மக்கள் எங்கள் வீடுகளிலே எங்களுடைய உறவுகள், எங்களுடைய பிள்ளைகள் அல்லது என் கணவன் அல்லது என் மனைவி, என் பிள்ளைகள் உறவுகள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக சிறப்பாக ஜெபம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். இந்த கொள்ளை நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபம் செய்வோம். நம்முடைய சபை மக்கள் எல்லாருக்காக நாம் எல்லாரும் நம்முடைய வீடுகளை முழங்கால் படி கண்களை மூடுவோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவ்விடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்பொழுதும் யாக்கோபே, நீ பயப்படாதே. இஸ்ரவேலே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ என் தாசன். நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மீது புரளுவதில்லை. நீ நெருப்பில் நடந்தாலும் வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம எல்லாரும் ஜெப நிலையிலே பரிசுத்த ஆவியானவர் கருத்துக்களாக நம்மையும் நம்முடைய உறவுகளையும் குடும்பங்களையும் நம்முடைய விசுவாச வீட்டாரையும் அனைத்து திருச்சபை மக்களையும் ஒப்புக் கொடுப்போம். பிரியமானவர்களே, கிருபை நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, நான் இயேசுவின் பிள்ளை, நான் பயப்பட மாட்டேன். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நான் கர்த்தரின் வலது பார்சத்தில் கொண்டிருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்றெல்லாம் எங்களுடைய பிதாக்கள் உம்மிடத்தில் அறிக்கை செய்தார்கள். ராஜா, விசுவாசத்தினாலே வந்த துன்பங்களையும் போராட்டங்களையும் அவர்கள் ஜெயம் எடுத்தார்கள். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் பிதாக்கள் உமது மீது நம்பிக்கை வைத்தார்கள். உம்மை நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. உம்முடைய சுத்த கிருபையினாலே, உம்முடைய சுத்த தயவினாலே கர்த்தாவே, நாங்கள் ஜூன் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில எங்கள் ஆலய திருச்சபை ஆராதனையிலே எங்கள் வீடுகளில் இருந்து கலந்து கொள்ளும்படியாய் தந்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, ஆண்டவரே, எங்களுக்கு சரீரத்தை கொடுத்த எல்லா ஜீவன் சுகன் பலத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, தேங்க்யூ ஜீசஸ். தாயின் கற்பத்திலிருந்து வெளிவந்தது முதல் இத்தனை ஆண்டுகளாய் இவர்களை தூக்கி நீர், சுமந்தீர், தாங்கி நீர், ஏந்தி நீர். ராஜா, நான் தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே, அப்படியாக இம்மட்டுமாய் இவர்களை தூக்கி நீர், சுமந்தீர். மோசே சொல்வது போல, ஒரு மனிதன் தன் குழந்தையை சுமப்பது போல நாங்கள் நடந்து வந்த இவ்விடத்தில் வரைக்கும் எல்லா பாதைகளிலும் தேவனாகிய கர்த்தர் எங்களை சுமந்து வந்ததை கண்டீர்களே. அப்படியாக இந்த பிறந்த நாளை காண்கின்ற அடியார்களை நீ சுமந்து தாங்கி ஏந்தி ராஜா நீ பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் எனக்கு எதற்காக இந்த புதிய ஆண்டை கொடுக்கிறார் என்பதை உணர்ந்து உடைய சித்தத்தை அறிந்து நல்ல ஒரு கிறிஸ்தவ மகனாய், கிறிஸ்தவ மகளாய் ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலும் ஜெயம் எடுக்கத்தக்கதாக கிருபை செய்துள்ள ராஜா. ஆண்டவரே, நம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். இதுவரை சென்றிராத ஒரு ஆசீர்வாதமான பாதை, அது கிருபை நிறைந்த பாதையாய் இருக்கட்டும் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தொடர்ந்து நீ நடத்தும். திருமண நாளை காண்கின்ற கணவன் மனைவி இவர்களை ஆசீர்வதி ராஜா.
உம்முடைய சமூகத்தில் கொடுத்த வாக்குறுதியை ஒருபோதும் மறவாமல் ஒருவர் பாரத்தை ஒரு சுமந்து ஆண்டவரை நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் ஒரே மாம்சமாய் வாழும்படி கிருபை செய்து ராஜா. பணத்துக்காக, உலக பொருளுக்காக, ஸ்டேட்டஸ்க்காக கணவனை மதிக்காமல், மனைவியை மதிக்காமல் எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து இருந்தாலும், ஆனால் இந்த திருமண நாளை கொண்டாடுகின்ற போது அடியார்களை ஆவினால் நீ நிரப்பி ஒரே மாம்சமாய் பலப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய சன்னதியை ஆசீர்வதியும். கர்த்தருக்கு பயந்தவருடைய சன்னதி இது பூமியை சுதித்துக் கொள்வார்கள் என்று சொல்லிடலவா. அவருடைய சன்னதியை ஆசீர்வதித்து அநேக ஆண்டுகள் இந்த திருச்சபையிலும் சமுதாயத்திலும் நல்ல ஒரு கிறிஸ்தவ கணவனாய் கிறிஸ்தவ மனைவியாய் வாழ்ந்து ஜெயமெடுக்க கிருபை தாரு ராஜா. அப்பா, வியாதியிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் உண்டு ராஜா. வியாதியின் பரிகாரியாகிய நீர் அல்லவா. உடைய உன்னதமான இரத்தத்தை சிலுவையில் சிந்தினபடியினால் அந்த இரத்தத்தை இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது விடுதலை கொடுக்கிறீர். ஸ்தோத்திர ராஜா. கொடுத்த சுகத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அவளுக்காக ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் ஆவி உங்களில் வாசமாய் இருக்கும்போது, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொன்னீரே. அப்படியாக உயிர்ப்பித்து நீர் பலப்படுத்தி இரத்தத்தினால் சுத்திகரிய ராஜா. நாங்கள் யார் இன்றைக்கு போவோம்? இந்த உலகத்தில் நீர்தான் ராஜா எங்களுக்கு மருத்துவர், நீர்தான் எங்களுடைய ரத்தம் எங்களுக்கு மருந்து, நீர்தான் எங்களுக்கு தாய், நீர்தான் எங்களுக்கு தகப்பன் ராஜா. நீ வழி நடத்தும். உடைய கிருபைக்கும் உடைய இரக்கத்திற்கும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். யாரெல்லாம் வீடுகளில் இருந்து தங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாலும் ஒவ்வொரு மீதும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்குவதாக. உடைய காயப்பட்ட கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. உடைய ரத்தத்தினாலே நாங்கள் சுத்திகரிக்கிறோம் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். பலப்படுத்தும். குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்கிற எங்கள் சபை மக்கள் யாரெல்லாம், என் உறவுகளெல்லாம் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள், தனிமையில் இருக்கிறார்கள் என்று ஏங்குகிறார்களோ, என் தேவன் நான் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே. அவளை பாதுகாத்துறணும். கொள்ளை நோயிலிருந்து பாதுகாத்து விசேஷமாய் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் எல்லாரும் முகமுகமாய் ஒருவரை சந்தித்து மகிழும்படி என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராக. தொடர்ந்து எங்கள் சபை மக்களை அவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லும் பொழுது நீ விடுதலை கொடுத்தலும். நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் என்னை எதிர்த்து நிற்பதில் எங்கள் பிதாக்களாகிய யோசுவாவுக்கு கொடுத்த அந்த ஜீவனுள்ள வாக்கு தத்தத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாரோ அவர்களுக்கு சொல்லுகிறோம். தேவன் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தாவினுடைய சமாதானமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடும் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்படுத்தி காப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஞானப்பாடல் 9ஆம் ஞானப்பாடலில் முதல் 4 கவிகளை பாடி நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஞானப்பாடல் 9 முதல் 4 கவிகள். இயேசு சுவாமியை நீர் சொல்லும், நானோ கவனிக்கிறேன். நீர் உரைக்க கேட்டுக்கொள்ளும் வசனத்தை அடியேன் நல்லிரயத்திலே ஏற்றுக்கொண்டு உமக்கென்று நான் பிழைப்பதற்கு பலத்தை அளிப்பீராக. ஞானப்பாடல் 9 முதல் 4 கவிகளை பாடி ஆயத்தமாவோம். Jesus suaviye ni solom nano gavani keren nirorai ka kete kolom vasanataya நான் பிழைக்கிறதற்காக பலத்தை அளிப்பீராக.
நேசரே நீர் போதே வேக்கும் மொழியாவோ மேனக்கு ரட்சிப்புக்கென்று பலிக்கும் தால் தோக்க நீங்கேற்று அதோ பற்ற பொக்கிஷம் தேனிலேயோ மதுரம் அதை நான் சந்தோஷமாக கேட்டு கவனிப்பேனாக. பேயால நெருக்கமான வழியில் கலங்கவே இந்த கோலலோமையான வேடனை கொடுக்குமே அதிலோன்றியடியேன் சேலோவை சோமக்கிறேன் சாவேல் தெய்வ சொல் ஜெயிக்கும் பலத்தை உமதோபதேசத்தாலே என்றோமேளை பாரோவேன் அதை நான் மாவாஞ்சையாலே நெஞ்சில் வைத்து காக்கிறேன். ஓமயங்கே நேரிலே கேட்கோமட்டோமே சோவேன் அதையன்றை கோமன்பாக என்னிடத்தில் காப்பீராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் பிதாவாகிய தேவனிடமிருந்தும் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். பிரியமானவர்களே, நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தும்படியாய், ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாய் நம்ம எல்லாரும் அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போமா? நம்ம எல்லாரும் நம்முடைய வீடுகளிலே ஜெப நிலையிலிருந்து என்னை மரமா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்று சொல்லி, என்னை ஒப்புவித்தேன், முற்றிலும் என்னை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோமா? என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன்
உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை ஊற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்று நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை ஊற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்று நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வந்து இறங்கி அதில் எமது அன்பு என்னும் தீயை மூட்டி எறணும். அவர் நம்மோடு பேசின பொழுது நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்கிற எம்மாவூர் சீஷனின் அனுபவத்தை நாங்கள் பெறும்படி நீர் எங்களோடு பேசு ராஜா, நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வசனம் மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில சத்தியமாகட்டும் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த ஆண்டவருடைய அடியார்களே, உங்கள் யாவரையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே என்னுடைய தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு திருத்துவ ஞாயிறு, திருத்துவ பண்டிகை. இந்த நாளுக்காக நம்முடைய தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிரசங்க பகுதி, நமக்கு கொடுக்கப்பட்ட நிருப வாக்கியமே இந்த நாளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பிரசங்க பகுதி. நாம் அதை வாசிக்க கேட்டோம். இப்போ மீண்டும் ஒரு முறை வாசித்து தியானம் செய்வோம். அது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல் நான் வாசிக்கிறேன். நம்ம எல்லாரும் கவனத்தோடு கூட கேட்போமாக. ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல். தேவனுடைய ஐஸ்வர்யம், நாணம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்பட முடியாதவைகள், அவருடைய வழிகள் ஆராய முடியாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தியவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு திருத்துவ பண்டிகை. சற்று புரிந்து கொள்வதற்கு நமக்கு அறிவும் நாணமும் விவேகமும் தேவை. கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்யட்டும். நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த திருத்துவ பண்டிகை வரும்போதெல்லாம் கேள்வி கேட்பது உண்டு. இப்பொழுது நீங்கள் இல்லங்களில் இருக்கிறதுனால நீங்கள் பதில் சொல்ல முடியாது. நம்முடைய லூத்தரன் திருச்சபையிலோ தெனி திருச்சபையிலோ மொத்தம் நாம் கொண்டாடுகின்ற பண்டிகைகள் எத்தனை? மொத்தம் 6 பண்டிகைகள். தெரிந்து கொள்ளாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். 6 பண்டிகைகள். அதில் 3 பண்டிகை பெரிய பண்டிகை என்று சொல்வார்கள். கிறிஸ்மஸ், ஈஸ்டர், பரிசுத்தாவின் பண்டிகை. 3 பண்டிகை. அந்த மொத்தம் 6 பண்டிகையில் எது 6 பண்டிகை? முதல்ல கிறிஸ்து பிறந்த பண்டிகை, இரண்டாவது மகிமை வழங்கின பண்டிகை, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகை, கிறிஸ்து பரத்துக்கு என்ன பண்டிகை, போன ஞாயிற்றுக்கிழமையில பரிசுத்தாவின் பண்டிகை, இன்றைக்கு திருத்துவ பண்டிகை. ஓகே, 6 பண்டிகைகள். இந்த 6 பண்டிகைகளும் எதற்காக கொண்டாடுகின்றோம்? கிறிஸ்துமஸ் பண்டிகை கிறிஸ்து பிறந்தார் என்று கொண்டாடுகிறோம், அது நோக்கம். மகிமை விளங்கின பண்டிகை, கிறிஸ்து அன்றைக்கு மகிமை விளங்கினார், சாஸ்திரிகள் போய் அவருக்கு மகிமை செலுத்தினார்கள். ஆகவே அது பண்டிகையாகிய நம்முடைய முற்பிதாக்கள் கொண்டாடுகிறோம், மகிமை பண்டிகை. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகை, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், ஆகவே உயிர்த்தெழுந்த பண்டிகை. பரத்துக்கு என்ன பண்டிகை? கிறிஸ்து பரத்துக்கு ஏறினார், பூமியில் வந்த அவர் உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் பூமியில் சென்று பரத்துக்கு ஏறினார், அது ஒரு பண்டிகை. ஆகவே பரத்துக்கு என்ன பண்டிகை? போன ஞாயிற்றுக்கிழமையில பரிசுத்தாவின் பண்டிகை. பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்தே திருநாளில் இறங்கினார். அந்த நாளுக்கு பெந்தெகோஸ்தே நாள் திருச்சபை உருவாக்கியது. ஆகவே பரிசுத்த ஆவியின் பண்டிகை சிறப்பாக கொண்டாடி. இன்றைக்கு திருத்துவ பண்டிகை. இப்பொழுது நான் உங்களை கேட்பது என்னவென்று சொன்னால், கிறிஸ்துமஸ் பண்டிகை கிறிஸ்து பிறந்தார் கொண்டாடினோம், மகிமை பண்டிகை மகிமை விலகினார் என்று கொண்டாடினோம், ஈஸ்டர் பண்டிகை வீட்டிலிருந்தார் கொண்டாடுகிறோம், பரத்துக்கு போனார் பரத்துக்கு என்ன பண்டிகை என்று கொண்டாடுகிறோம், பரிசுத்த ஆவியானவர் முதல் முறை திருச்சபையில் வந்தார், விசுவாசிகள் மேல் இறங்கினார்,
திருச்சபை உருவாகியது. ஆகவே பரிசுத்த ஆவி பண்டிகை கொண்டாடுகிறோம். இந்த திருத்துவ பண்டிகை எதற்காக கொண்டாடுகிறோம்? ஏன் இதற்கு திருத்துவ பண்டிகை என்று வந்தது? அன்பார்ந்த ஆண்டவருடைய அடியார்களே, நீங்கள் மனதில் எழுதிக் கொள்ள வேண்டும். கோட்பாட்டை நினைத்து கொண்டாடுகின்ற ஒரே பண்டிகை திருத்துவ பண்டிகை. கோட்பாட்டை நினைத்து கொண்டாடுகின்ற ஒரே பண்டிகை திருத்துவ பண்டிகை. என்ன கோட்பாடு? திருத்துவம். அதுதான் கோட்பாடு. திருத்துவம், ஹோலி ட்ரினிட்டி. அந்த திருத்துவத்தை நினைத்து, அந்த கோட்பாட்டை நம்பி, அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து கொண்டாடுகிற பண்டிகை தான் திருத்துவ பண்டிகை. இந்த 6 பண்டிகைகளில கோட்பாட்டை நினைத்து கொண்டாடுகின்ற ஒரே பண்டிகை திருத்துவ பண்டிகை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இன்றைக்கு பொருள் என்ன? நாம் தியானிக்க வேண்டிய பொருள் எங்க? படிவாக்கியத்தில் இருக்கிறதே நாம் எல்லாருக்கும் தெரியும். அந்த படிவாக்கியம் எங்கே இருக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய சேனைகளின் கர்த்தராகிய பராபரன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இதுதான் படிவாக்கியம். வருகிற சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஒரு பரிசுத்தர் அல்ல, 2 பரிசுத்தர் அல்ல, 3 பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எசேயா தீர்க்கதரிசி புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் அங்க தேவாலயத்தில் அங்கேயும் தேவனை அவர்கள் ஆராதிக்கிறார்கள். மகிமை விளங்குகிறது. 3 முறை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இன்றைக்கு பொருள் என்ன? திருத்துவம். திருத்துவம், ஹோலி ட்ரினிட்டி, அதுதான் பொருள். இதை பொருளாக கொண்டு எல்லா வேத பகுதிகளும் நாம் வாசிக்கிட்ட சங்கீதம், பழைய ஏற்பாடு, நிருப வாக்கியம், படிவாக்கியம், சுவிசேஷ பகுதி, பிரசங்க பகுதி எல்லாமே இன்னைக்கு ஒரே பொருளை உடையதாக இருக்கிறது. திருத்துவம். இன்னைக்கு பொருள் என்ன? திருத்துவம். நான் சொல்லுகிற அந்த ரெஃபரன்ஸ் மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு நாம் அதை தியானிக்கலாம். இன்னைக்கு வாசிக்க கேட்ட முறையாக சங்கீத புத்தகம் 99ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல, மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறீர். அதை எதுக்கு சொல்றேன்றத பின்னாடி. மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறீர் சங்கீதம். இன்னைக்கு பழைய ஏற்பாடு எசேக்கியேல் 18:30-32ல, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை. இது பழைய ஏற்பாடு. இன்னைக்கு நிருப வாக்கியம் ரோமர் 11:30-36ல, அவர் தேவனுடைய ஐஸ்வர்யம், நாணம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது, புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய அறிவு, அவருடைய நாணத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. உண்மைதானே? பார்வோன்ட்ட பேசுவதற்கு யாரை கூப்பிட வேண்டும்? நல்ல படித்தவன், பேச திறமையாசாலி. ஆனால் கர்த்தர் திக்கு வாயில மோசையை கூப்பிடுகிறார். புரியவில்லை. அவருடைய அறிவு, அவருடைய நாணம் புரிந்து கொள்ள முடியவில்லை. கடவுளுடைய அறிவு நம்முடைய அறிவுக்கு வேறுபட்டு புரிந்து கொள்ள முடியவில்லை. அதை தான் நிருப வாக்கியத்தில் பவுல் சொல்றாரு. இன்னைக்கு படிவாக்கியம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். திருத்துவம் இல்லையா? சுவிசேஷ பகுதி, பிரசங்கம் சுவிசேஷ பகுதி, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். யூ மஸ்ட் பி born again. நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். உடனே நிக்கதோமு கேட்கிறாரு, யோவான் 3ஆம் அதிகாரம் 1:15, ஒருவன் மீண்டும் எப்படி பிறக்க முடியும்? புரியவில்லையே. திருத்துவமே புரியவில்லை. எப்படி? அதை தான் நாம் பார்க்க போகிறோம். ஆக இன்னைக்கு பொருள் என்ன? திருத்துவம். இந்த பகுதிகளை பின்னாடி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். திருத்துவம். திருத்துவம் என்றால் என்ன? அது திருத்துவம் பண்டிகை எது கொண்டாடுகிறோம்? கோட்பாடை நினைத்து கொண்டாடுகிற ஒரே பண்டிகை. ஓகே, இது மனதில் கொண்டு திருத்துவத்தை பொருளாக கொண்டு இன்னைக்கு தியானம் செய்வோம். முதலாவது, திருத்துவம் என்றால் என்ன? இன்னைக்கு அதுதான் முக்கியமான ஒரு டீச்சிங். எல்லா சபையும் குழம்பி இருக்கிறது. சில சபைகள் குழப்புகிறார்கள். எல்லா சபையும் அல்ல. யெகோவா ஷம்மா, யெகோவா விட்னஸ், ஜீசஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி சில சபைகள் இருக்கின்றன. திருத்துவத்துக்கு விரோதமான போதனைகள். ஆனால் இப்பொழுது பிரியமானவர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் புரிய செய்வார். திருத்துவம் என்றால் என்ன? செயின்ட் அகஸ்டின் ஆதி திருச்சபையில அவர் ஒரு பெரிய ஒரு பக்தன், செயின்ட். அவர் இறைவாதி. திருத்துவத்தை பத்தி பல ஆராய்ச்சி செஞ்சாராம். அவரால் கண்டுபிடிக்கவே முடியலையாம். ஒவ்வொரு நாளும் காலையில கடற்கரையில வாக் பண்ணுவாராம். வாக் பண்ணி திருத்துவத்தை குறித்து யோசித்து எப்படி ஆகிலும் அதை கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும்னு யோசித்து கொண்டு பல மாதங்களாய் அவர் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் காலையில கடற்கரையில நடந்து கொண்டு இருப்பாராம். ஒரு நாள் அவர் அப்படி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சிறு பையன், ஒரு 12-13 வயது பையன் என்ன பண்ணானா, அந்த கடற்கரையில ஒரு குழியை நோண்டான். சின்ன குழி, கையால் எல்லாரும் நோண்டுவோம்ல, குழியை நோண்டான். ஒரு கொட்டாங்குச்சி தேங்காய் ஓட எடுத்துக்கிட்டானா.
கடல் இருக்க தண்ணியை எடுத்துட்டு வந்து அந்த குழியில ஊத்துனானா. திருப்பியும் போனானா, அந்த கொட்டாங்குச்சியால கடல் தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த குழியில ஊத்துனானா. நல்லா புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் குழி நோண்டினா ஒரு கொட்டாங்குச்சி தேங்காய் போடு, அதுல கடல் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்திக்கிட்டே இருந்தானா. இதை செயின்ட் அகஸ்டின் பார்த்து கொண்டு ரொம்ப நேரம் பார்த்தாராம், இப்படியே ஊத்திட்டு இருந்தானா. அவன்கிட்ட போய் கேட்டாரான், தம்பி என்னப்பா செஞ்சுட்டு இருக்கேன்னு. சார், இந்த சின்ன குழியில இந்த கொட்டாங்குச்சியில வச்சு இந்த கடல் தண்ணி அவ்வளோத்தையும் நான் இதுல நிரப்ப போறேன்னு சொன்னானா. புரியுதா உங்களுக்கு? இந்த சின்ன கொட்டாங்குச்சியில இந்த சின்ன குழியில இவ்வளோ கடல் நீரையும் நான் நிரப்ப போறேன் அப்படின்னாராம். செயின்ட் அகஸ்டினுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. என்னப்பா நீ முட்டாள்தனமா பேசுற? எப்படிப்பா இவ்வளோ பெரிய கடல், இவ்வளோ தண்ணி, இந்த சின்ன கொட்டாங்குச்சியில இந்த குழியில இவ்வளோ பெரிய கடல் நீரை எப்படி நீ நிரப்ப முடியும் என்று கேட்டபோது அவன் சொன்னானாம், சார் அதே போலதான் நீங்களும் திருத்துவத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்க சின்ன அறிவை கொண்டு அவ்வளோ பெரிய மறைப்பொருளை நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது என்று சொல்லிவிட்டு ஓடி போய்விட்டானாம். இது வரலாறு, வரலாறு. அப்போதான் செயின்ட் அகஸ்டின் பரிசுத்த ஆவியின் வல்லமையில கரத்தில் ஒப்பு கொடுத்து அதன் ஆழமான சத்தியத்தை புரிந்து கொண்டார். ஆகவே இன்றைக்கு திருத்துவம் என்றால் என்ன? ஒன்றே ஒன்று நல்லா புரிந்து கொள்ளணும். ஒன்றில் மூன்று, மூன்றும் ஒன்று, அதுதான் திருத்துவம். இதற்கு மாறான எந்த போதனைகளும் அந்தி கிறிஸ்துவின் போதனைகள். ஒன்றில் மூன்று, மூன்றும் ஒன்று. எல்லாரும் மனதில் இருக்கும். ஒன்றில் மூன்று, மூன்றும் ஒன்று. ஒரே கடவுள், அவரே பிதா, அவரே குமாரன், அவரே பரிசுத்த ஆவி. அதுதான் திருத்துவம் என்பதை புரிந்து கொள்ள. புரியலையா? புரியலன்னா முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. இனிமேல் கடவுள் தான் புரிய வைக்கணும். திருப்பி உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் ஒரு ஆயராக இருக்கிறேன். ரோமன் கத்தோலிக்க சபையெல்லாம் பாதிரியார்கள் கூட காலேஜில் கூட டீச் பண்ணுவாங்க, ஸ்கூலில் கூட டீச் பண்ணுவாங்க. அவங்க இது டீச்சிங் லைன்லேயும் குவாலிஃபைடாக இருப்பாங்க, வெல் குவாலிஃபைடாக. இப்போ வைத்துக்கொள்ளுங்கள், நான் பாதிரியாராக இருக்கிறேன், ஸ்கூல் ஆசிரியராக இருக்கிறேன். இப்போ நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நான் சர்ச்சைக்கு வரும்பொழுது நான் ஐயர், போதகர். அதே ஒருவேளை கல்லூரியில் ஆசிரியராக நான் பணிபுரிந்தேன். ஆனால் ஆசிரியர். கல்லூரிக்கு போனால், வீட்டுக்கு போனால் அப்பா, கணவன் அல்லது மகன், சகோதரன், சகோதரி, ஒரே பர்சனாலிட்டி, ஒரே ஆள் தான். ஆனால் 3 விதத்தில் அழைக்கப்படுகிறேன். ஆலயத்துக்கு வந்தால் ஐயர், வீட்டுக்கு போனால் அப்பா அல்லது கணவன் அல்லது சகோதரன், மகன். பள்ளிக்கூடத்திற்கு ஆசிரியராக இருந்தால் ஆசிரியர். ஒரே ஆள் தான். 3 விதத்திலே செயல்படுவதை வைத்து அழைக்கின்றோம். கடவுள் ஒருவரை தான். உலகத்தை படைத்தார் பிதா, உலகத்தை ரட்சித்தார் இயேசு கிறிஸ்து, இன்னைக்கு உலகத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆகவே பரிசுத்தாவி. திருத்துவம் என்றால் என்ன? ஒன்றில் மூன்று, மூன்றும் ஒன்றுதான். இதுதான் திருத்துவத்தின் கோட்பாடு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க. திருத்துவத்துக்கு விரோதமாய் எந்த போதனைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை மறந்துவிட வேண்டாம். உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய லுத்தரன் திருச்சபையின் அமைப்பு, ஆலயத்தில் அந்த ஸ்ட்ரக்சரை நீங்க பார்த்தீங்கன்னா திருத்துவத்தை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கும். பாருங்க, ஆல்டர், பலிபீடம், பீடம், ஆல்டர், பிதா, குமாரன், புல்பீட், பிரசங்க மேடை, வார்த்தை, ஞானஸ்நான தொட்டி. ஞானஸ்நான தொட்டி அங்க இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர். ஆல்டர் பிதா, புல்பீட் குமாரன், ஞானஸ்நான தொட்டி பரிசுத்த ஆவி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. திருத்துவத்தை அடிப்படையாக கொண்டதுதான் நம்முடைய திருச்சபையின் அமைப்பே. அதுதான். அதனாலதான் நம்முடைய ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய டீல்ஸ்ல எனக்கு தெரிந்து ஆல்டருக்குள்ள புல்பீட்டை வைக்க மாட்டார்கள். ஆல்டர் தனியாக இருக்கும், புல்பீட் வெளியில இருக்கும். நம்முடைய குருசேகரத்தில், ஒரு குருசேகரத்தில் நாங்கள் சென்றிருந்தோம். ஒரு மூத்த ஆயர் எல்லாம் சென்றிருந்தோம். அந்த குருசேகரத்தில் பார்க்குறது எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆல்டருக்குள்ளேயே புல்பீட் இருந்தது. அந்த மூத்த ஆயர் மிக வருத்தப்பட்டார். இப்படி இருக்கவே கூடாது. ஏனென்றால் ஆசாரியன் பீடத்தில் போய் பலிகளை செலுத்தி, அதான் நம்ம ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் நடத்தி, பாவ பலிதான் நம்ம பாவத்துகளை நடத்தி, பிதாவிடத்திலிருந்து வார்த்தை பெற்றுக்கொண்டு புல்பீட்டுக்கு வருவாராம். அதான் குமாரன் இங்க பேசுவாராம். பரிசுத்த அழகாக அவர் சொன்னார். அது இன்னமும் என் ஞாபகத்தில் இருக்கிறது. ஆகவேதான் லுத்தர் சாஸ்திரியார் கூட விசுவாச பிரமாணத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை 3ஆக பிரிக்கிறார். 3 பிரிவாக பிரித்துதான் லுத்தர் சொல்லுகிறார். திருத்துவத்தை அடிப்படையாக கொண்டதுதான் நம்முடைய திருச்சபையின் அமைப்புகள். ஒன்று தெரியுமா, நம்முடைய ஆலய ஆராதனை துவங்கும் போது எல்லாரும் என்ன சொல்வோம்? யாரா இருந்தாலும் சரி, அது சபை குருவாக இருந்தாலும் உபதேசா இருந்தாலும், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமென் என்று தான் ஆராதனை துவங்குவோம். ஈவன் பிரேயர் மீட்டிங் போனாலும், எந்த ஜெப கூட்டம் வந்தாலும், வீட்டு கூட்டம் வந்தாலும், சபை குரு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் ஆமென் சொல்லி தான் நம்ம துவங்குவோம். ஏனென்றால் நம்முடைய திருமுறை திருத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. நம்முடைய விசுவாசம் திருத்துவத்தின் அடிப்படையாக கொண்டது. திருத்துவத்தை வைத்துதான் நம்முடைய ஆராதனைகள் அமையும். இதுக்கு விரோதமான கோட்பாடை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த குளோரியா
பாடுறோம்ல, அவருடைய நாமத்தை எழுந்து புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம் வாருங்கள். அதுல கீர்த்தனை பாடும்போது 3 கவி பாடுறோம். உன்னத பரனுக்கே மகிமை துதிக்கிறோம் உம்மை. ஞானப்பாட்டில் 2வது ஞானப்பாட்டில் உம்மை துதிக்கிறோம் எவ்வளோ 3 கவி. ஆனால் முதல் ஞானப்பாட்டு பாடும்போது 1 கவி. ரொம்ப தவறானது, ரொம்ப தவறானது. தயவுசெய்து இன்னைக்கு எல்லாம் மாட்டிக்கொள்ளணும். ஏன்னா திருத்துவத்தை போற்றி துதிப்பது தான் குளோரியா. பாருங்க, நம்ம ஞானப்பாட்டு 2வது ஞானப்பாட்டில் பிதாவை பற்றி பாடுவோம், 2வது கவி குமாரனை பற்றி, 3வது கவி பரிசுத்தாவை பற்றி. கீர்த்தனையில் பாடுறோம்ல 233 கீர்த்தனையில், அதுலேயும் பாருங்க பிதாவை பற்றி குமாரனை பரிசுத்தாவை பற்றி. முதலாம் ஞானப்பாட்டை துதிக்கும் பொழுதும் அதில் 3 வெறும் முதல் கவினா பிதாவை மட்டும் பாடி நம்ம தூச்சி முடிச்சிடும். இங்க எடுத்து பாசு பாருங்க. 3வது மெய்யாக தேற்றும் உன்னத தேவாவி 4வது கவியில வருது. 3வது கவியில மெய்யாக தேற்றும், 4வது மெய்யாக தேற்றும் இயேசு தேவ மைந்தனே 3வது கவி. அப்போ 1 கவி பாடினா பிதாவை மட்டும் தான் நம்ம துதிச்சு பாடுறோம். ஆகவே முதலாம் ஞானப்பாட்டை பாடும் பொழுது 4 கவிகளை பாடினால்தான் திருத்துவத்தை நாம் போற்றிக்கணும் என்பதற்கு நிறைவானது ஒன்றுதான். அதுதான் உண்மை. 4 கவிகள் தான் பாட வேண்டும். ஆகவே இனி நம்முடைய சபைகளில் நாம எங்க போறோம்னா அங்கெல்லாம் 4 கவி தான். என்றால் முதல் கவி பிதாவை பற்றி சொல்லுது, 2வது கவி பிதா கவி, 3வது கவி தான் இயேசு கிறிஸ்து பற்றி, 4வது கவி பரிசுத்தாவை பற்றி. அதுதான் நிறைவு, பெர்ஃபெக்ஷன். ஆகவே முதல் ஞானப்பாடல் 4 கவிகளை நாம் பாடிதான் துதிக்க வேண்டும். ஒன்றை சொல்லி இப்போ திருத்துவத்தை பேசி கொண்டிருக்கிறோம். முதல்ல பாருங்க, நம்ம சர்ச்சில் கொயர் இருக்குல்ல, என்ன அர்த்தங்க? கொயர்னா எதுக்கு கொயர்? சிலுவை பிடித்து கொண்டு முன்னாடி போவார்கள், கொயர் பின்னாடி போகுது, பின்னாடி தான் ஐயர் போவார் ஆசாரியர். என்ன அர்த்தமா? இந்த கொயர் கேருபீன்கள், சேராபீன்கள், தேவதூதர்கள், பரிசுத்த பண்ணப்பட்டவர்கள், கர்த்தரை துதிக்கிறவர்கள். அவர்கள் என்ன செய்வார்களாம்? அந்த சிலுவை பிடித்து கொண்டு முன்னாடி போறாங்க. ஏன் சிலுவை பிடிக்கிறோம்? எங்களுடைய ஆராதனை சிலுவையை மையமாக வைத்த ஆராதனை, கிராஸ் சென்டர் ஒர்ஷிப், கிரைஸ்ட் சென்டர் ஒர்ஷிப். ஆகவே பிதாகுமாரன் போட்டதிலிருந்து ஆமேன்னு சொல்லி முடிக்கிற வரைக்கும் எந்த மனுஷனையும் நம்முடைய ஆராதனையில போற்றக்கூடாது, துதிக்கக்கூடாதான். இயேசு கிரைஸ்ட் சென்டர் ஒர்ஷிப், கிராஸ் சென்டர் ஒர்ஷிப். ஆகவே யாராவது முக்கியமான வந்த சேருங்களை முன்னாடி போடுறது, பேராயர், குருமார்கள், பாதிரியார்மார்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் பீடத்துக்குள்ள போவார்கள் நடத்துவதற்கு. ஆராதனை முடிஞ்சோன்னா அப்புறம் என்ன செய்யணும் செய்து கொள்ளலாம். அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து நாங்கள் திடப்படத்தில் பெறும்போது சொல்லிக் கொடுத்த மறைத்திரு விஜய் பொன்னையாய் அவர்களாம் நம்மளுடைய சபைக்கு சொத்து. அவர்களை போன்ற சபை குருமார்கள்லாம் அவர் சொல்றாரு, அந்த சிலுவை பிடிச்சுக்கிட்டு முன்னாடி போவாங்களாம். எங்களுடைய ஆராதனை, இந்த ஆராதனை கிராஸ் சென்டர் ஒர்ஷிப் தான், சிலுவைக்கு தான் மகிமை செலுத்துவோம். அப்போ தேவதூதர்கள், கேருபீன்கள்லாம் கொயர்ல போவாங்க. அப்போ கொயர்ல இருக்கவங்களும் எவ்வளவு பரிசுத்தமா இருக்குன்னு பாருங்க. பின்னாடி ஆசாரியர் வராரு. வந்த உடனே நேரம் ஆல்டருக்கு பாருங்க, இங்க நின்றுவாங்க. ஆல்டருக்குள்ள போய் ஆசாரியர் விட்டுறாங்க. உள்ள போய் ஆசாரியர் எல்லாம் ஆராதனை நடத்திட்டு கடைசியா டாக்ஸாலஜி பாடும்போது தான் வெளியே வரணுமா. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆலயத்தில் எப்படியோ ஆல்டரை கட்டுறாங்க, எனக்கு தெரியல. 10 முறை ஆல்டருக்குள்ள போயிட்டு வரவே ஒன்ஸ் ஆசாரி உள்ள போயிட்டாருன்னா, அதனால தான் பாருங்க நம்ம பரிசேவாக்கம் அடைக்கலாத சர்ச்சு, பாண்டூர்ல இருக்க சர்ச்சு, சில மிஷினரிகள் கட்டின சர்ச்செல்லாம், ஜெர்மன் கட்டின சர்ச்செல்லாம் வெஸ்டிலே ஆல்டருக்கு பின்னாடி தான் வெஸ்டி இருக்கும். ஒன்ஸ் ஐயர் உள்ள போயிட்டாருன்னா ஆல்டருக்குள்ளேயே வெளியே வரக்கூடாதான். திருப்பியும் கடைசியில் டாக்ஸாலஜி பாடும்போது தான் வரணுமா. அது ஆல்டருக்கு வெளியே தான் இது போகணும் பிடிப்பிட்டுக்கு. ஞானஸ்தானம் கூட கொடுக்கும்போது மட்டும், சாக்கிரமதில் செய்வது மட்டும்தான் அப்படி வருவார். அல்ல சைடில் வெளியே தான் வரலாம். தரங்கம்பாடியில் கூட பாருங்க ஆல்டர் இருக்கும், பேக்கில் அடைச்சிருக்க மாட்டாங்க, கேப் இருக்கும். அந்த பேக் சைடு வழியாக தான் அப்படி வந்துடணும் அந்த ஆல்டரில் சொல்கிறேன். ஆக எல்லாம் அர்த்தமுள்ள ஆராதனைகள் நம்முடைய டிஎல்சியில். அதுதான் ஆவிக்குரிய அர்த்தம் உணர்ந்து நம்ம ஆராதிக்கணும். கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, திருத்துவம் என்றால் என்ன? 1 3 3 1 பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, கடவுள் ஒருவரே. உலகத்தை படைத்தார், ஆகவே பிதா. உலகத்திலே பரிசுத்த ரத்தம் சிந்தினார், மீட்டுக் கொண்டார், ஆகவே இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு திருச்சபையும் என்னையும் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார், ஆகவே பரிசுத்த ஆவியானவர். இதுதான் திருத்துவம் என்றால் என்ன. 1. 2வது, திருத்துவத்தின் தன்மை என்ன? இப்ப கேட்கறல, அவர் எப்படிப்பட்டவருங்க? நல்ல குணமா? மாப்பிள்ளை பார்க்கும்போது மாப்பிள்ளை நல்ல குணமா? பொண்ணு நல்ல குணமா? இவர் எப்படி நல்ல குணமா? புதுசா வரப்போறாரு, அவர் எப்படி நல்ல குணமா? ஒரு குணத்தை வைக்கிறோம், கேட்கிறோம் அல்லவா? திருத்துவத்தின் தன்மை என்ன? திருத்துவம் எப்படிப்பட்டவர்? திருத்துவர் எப்படிப்பட்டவர்? ஆக்சுவலா இன்னைக்கு நிருப வாக்கியம் ரோமர் 11ஆம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அந்த ஆதி திருச்சபையில நம்முடைய சர்ச் புக்ல பாத்தீங்கன்னா, ஞானப்பாட்டு பின்னாடி நிருப வாக்கியம் இருக்கு. அதுல அந்த நிருப வாக்கியம் என்ன தெரியுமா கொடுத்திருக்கு? 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் உங்களோடு இருப்பதாக. அதுதான் நிருப வாக்கியம். ஒரு சின்ன நிருப வாக்கியம் எதுனா அதுதான். இப்பதான் அது ரோமர் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அது திருத்துவத்தின் தன்மை என்ன? அதை தான் இன்றைக்கு எல்லா பகுதியிலும் நமக்கு சொல்லுது. திருத்துவத்தின் தன்மை என்ன? முதலாவது பிதாவின் தன்மை அன்பு. அதான் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும். பிதாவுடைய தன்மை அன்பு. அன்புனா அதுல பிணைஞ்சிருக்கிற இன்னொரு குணம்னா மன்னிப்பு. அன்பையும் மன்னிப்பையும் பிரிக்க முடியாது. அன்பு இருந்தா மன்னிச்சிருவான், மன்னிக்கணும்னா அன்பு இருக்கணும். இது ரெண்டும் ஒன்றாக இருக்கும். இன்னைக்கு பாருங்க, சங்கீதம் 99 நம்ம முதல்ல சொன்னல 8ஆம் வசனம், மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறீர், பிதாவினுடைய தன்மை. இன்னைக்கு பழைய ஏற்பாடுல எசேக்கியேல் 18:30 ஏன் சாக வேண்டும்? அவர் சாகுனுடைய மரணத்தை அவர் விரும்பவில்லை. நீங்கள் மனம் திரும்பினால் நீங்கள் சாக மாட்டீர்கள். பழைய ஏற்பாடு மன்னிக்கிறாரு, அன்பு இருக்குது, தன்னை தனத்தை நேசிக்கிறாரு. அன்பும் மன்னிப்பும் பிதாவின் தன்மை. சுருக்கமா நான் சொல்லிட்டு போயிறேன். முதல்ல திருத்துவம் என்றால் என்ன? இரண்டாவது திருத்துவத்தின் தன்மையில பிதாவின் தன்மை அன்பு, மன்னிப்பு. ஆக மன்னிப்பும் அன்பும் கடவுளுக்குரியது, கர்த்தருக்குரியது. ஆகவே மன்னிக்கிறார். மன்னித்து 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 நம்மை இந்நாள் வரைக்கும் நடத்தி வருகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய மன்னிப்பும் அவருடைய இரக்கமும் உண்டு. அதுதான் திருத்துவத்தின் பிதாவின் தன்மை, மன்னிப்பு, அன்பு. இந்த அன்பு எப்படிப்பட்டதுன்றத சொல்லி முடிச்சிடறேன் ஷார்ட்டா. ஒரு ஆர்டிகல் படித்தேன், காட்ஸ் லவ் இட்ஸ் எ டிவைன் லவ். ஒரு கணவன் மனைவி திருமணம் ஆகிறது. திருமணம் ஆன உடனே கணவனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது. அழகான மனைவி, அழகான கணவன். மனைவி இடத்துல நான் வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாதிச்சுட்டு நம்ம சந்தோஷமாக வாழணும், வெளிநாட்டுக்கு போயிட்டு வரேன்னு போயிடாரு. மனைவி இங்கே இருக்கிறாள். வெளிநாட்டுக்கு போன கணவன் வேலை செய்து கொண்டிருக்கார். மனைவி இங்கே இருந்து கொண்டிருக்கிறார். திடீரென்று மனைவி ஃபயர் ஆக்சிடென்ட், சமையல் பண்ணும்போது ஆகி முகலாம் வெந்து போச்சு. உடனே அவள் தன் கணவனிடத்துல அதை சொன்னால், தன் முகம் அசிங்கமாயிடுச்சு, உயிர் தப்பிச்சுட்டா, முகம் அசிங்கமாயிடுச்சு. தன் கணவனிடத்துல அதை சொன்னால் தன் கணவன் தன்னை வெறுத்து விடுவான், தன்னை விட்டு தன்னை விலக்கி விட்டு வேறு திருமணம் செய்து கொள்வான், அன்பு காட்ட மாட்டான் என்று சொல்லி அந்த மனைவி அதை மறைத்து விட்டு யாரிடத்துல சொல்ல வேணான்னு சொல்லி வெகு நாட்கள் போன்ல மட்டும் பேசிக்கொண்டே இருக்கிறாள். கணவனும் மனைவியும் அன்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் அவருடைய நண்பன் இங்கிருந்து அந்த நண்பன்கிட்ட பேசும்போது, அவருக்கு தெரியாது இது மறைச்சாங்கன்னு தெரியாது அவருக்கு. உன் மனைவி தீ விபத்தில் பட்டு முகலாம் எரிஞ்சு அசிங்கமாகி விட்டாள், ஆனால் இப்போ நல்லா இருக்கா, உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு சொல்லிவிட்டார், உண்மையை சொல்லிவிட்டார். அப்பொழுது கணவன் யோசித்தார், ஏன் மனைவி என்னிடத்தில் இதை சொல்லவில்லை? காரணம், நான் என் மனைவியை வெறுத்து விடுவேன் என்று லபா அவள் சொல்லவில்லை, நான் அவளை எவ்வளவா நேசித்தேன் என்று சொல்லி அழுகிறார். சரி, தன் மனைவி பார்ப்பதற்கென்று வருகிறார். ஃபோன் பண்ணி மனைவிட்ட, நான் உன்னை பார்க்க வரமா, வெளியே லீவில் வரேன்னு சொல்கிறாரு. மனைவி துடிக்கிறா, ஐயோ என் கணவன் வந்து என்னை பார்த்து விட்டால் என்னை அருவறுத்து விடுவான், என்னை விலக்கி விடுவான்னு துடித்து கொண்டு இருக்கிறார். ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாரு. அவரை ரிசீவ் பண்ண அந்த மனைவி அவர் கூட எல்லாரும் போகிறாங்க. போனால் ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது. கணவன் வருகிறார், ஆனால் அவர் கண்ணில்லை, விழியிழந்தவராய் கண்ணாடி கூலிங் கிளாஸ் போட்டு ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு நடந்து வரார் ஏர்போர்ட்லேருந்து. என்னங்க உங்களுக்கு ஆகிவிட்டது? அம்மா, எனக்கு நான் ஒரு விபத்தில் சிக்கினேன், அதில் கண்ணை இழந்துட்டேன் அப்படின்னு. மனைவிக்கு சந்தோஷம், தன் கணவனுக்கு சந்தோஷம், வருத்தப்பட்டு அழுகுறா. இருந்தாலும் தன் கணவன் கண்ணில், ஆனால் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி 2 பேரும் நல்லா இங்கே போகிறா, வெளிநாட்டுக்கு போல இங்கே மனைவியோடைய வாழ்கிறான். மனைவி நினைத்து கொண்டிருக்கிறாள் தன் முகம் அசிங்கமாக இருக்கிறது, ஆனால் கணவனுக்கு தெரியவில்லை சந்தோஷமா வாழ்கிறாள் என்று. கணவனோ எனக்கு கண்ணில்லை, மனைவி என்ன பண்றா, என்னோட சந்தோஷமா இருக்கிறா அப்படின்னு சொல்லி 2 பேரும் சந்தோஷமா வாழ்றாங்க. நாட்கள் ஓடின. மனைவி ஒரு நாள் இறந்து விட்டாள். அவளை அடக்கம் செய்வதற்கு எல்லாரும் போனாங்க. கணவனை கைப்பிடித்து கொண்டு போய் அடக்க ஆராதனை முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அடக்கம் முடிஞ்ச ஒரு சில நாட்கள்ல அந்த கணவன் கல்லறையில உட்கார்ந்துருக்காரு. அவருடைய நண்பன் வந்தபோது, எப்படி நீ வந்த இவ்வளவு தூரம், உனக்கு கண் பார்வை தெரியாதே, இவ்வளவு தூரம் எப்படி தனியாக இந்த கல்லறைக்கு வந்தாய் என்று கேட்டபோதுதான் அவன் கூலிங்களை தூக்கி அடிச்சுட்டு ஸ்டிக்கை தூக்கி போட்டு சொன்னான், நான் குருடன் அல்ல, என் கண் சரியாய் தெரியும். அப்படி ஏன் இப்படி நடித்தாய் குருடனாய்? என் மனைவியுடைய மனசு புண்படக்கூடாது, நான் அசிங்கமானவள் என்று சொல்லி என் மனைவி கதறி வேதனைப்படக்கூடாது, நான் அவளை அதிகமாக நேசிக்க வேண்டும், அவளோடு நன்றாக வாழ வேண்டும், என் அன்பை காட்ட வேண்டும் என்பதற்காக அதை தெரியாதவனை போல குருடன் என்று சொல்லி நான் வாழ்ந்து விட்டேன். என் மனைவி சாகிற வரைக்கும் அவள் சந்தோஷமாய் செத்தாள், நான் அவ்வளவு நேசித்தேன், அவள் மேல் அன்பு வைத்தேன், எனக்கு அது போதும் என்று சொல்லி கதறி 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 அழுதாராம்.
உண்மையான தெய்வீக அன்பு. அதுதான் பிரியமானவர்களே. கடவுள் நம்மை எவ்வளவாய் நேசித்தார். 1 யோவான் 4:10 நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினதினாலே தேவன் நம்ம மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். அதுதான் கர்த்தரின் அன்பு. திருத்துவத்தின் தன்மை என்ன? கடவுள் என்று சொன்னால், கர்த்தர் என்று சொன்னால் அன்புள்ளவர், மன்னிக்கிறவர். அந்த தெய்வீக அன்பை நாம் உணர்ந்திருக்கிறோமா? இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் கிருபை. அப்போஸ்தலர் ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா அது 3 பேர் திருத்துவம் இருக்கும். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த பிதாவாகிய கடவுளின் அன்பு, இயேசு கிறிஸ்து கிருபை, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆலயத்திலே சொல்றோம், கல்லறையில சொல்றோம், கல்யாணத்துல சொல்றோம், வீட்டு ஜெபத்துல சொல்றோம், நிச்சயதார்த்தத்துல சொல்றோம். அந்த அப்போஸ்தலர் ஆசீர்வாதத்துல திருத்துவத்தின் அந்த தன்மை அங்க இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்று சொன்னாலே கிருபை, கிருபை, கிருபை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவும். கிருபை என்றால் என்ன? அதை ஷார்ட்டா சொல்லுங்க. கிருபை. நீங்க எல்லாருக்கும் கிருபை இருக்கிறதா? சொல்றோம் அல்லவா? கிருபை. யோட கிருபையினால் தப்பிச்ச எப்படி சொல்லுவாங்க? அந்த கிருபைக்கு என்ன டெஃபினேஷன் என்ன? கிருபைக்கு சொல்ல முடியாது. எப்படி சொல்லுவோம்? ஐயா நான் பஸ்ல போயிட்டு இருந்தேன், 2 வீலர்ல போயிட்டு இருந்தேன், திடீரென்று சொல்லி ஆக்சிடென்ட் ஆச்சு, லாரி வந்துச்சு, என் தலை அந்த வீல்ல வந்துடுச்சியா, நசுங்கி இருக்கணும், கரெக்டா அந்த வீல் வந்து என் தலையிட்ட நிக்குது. உடனே என்ன சொல்றோம்? கர்த்தருடைய சுத்த கிருபைன்னு சொல்றோம். அதுதான் கிருபை. கிருபைக்கு டெஃபினேஷன் என்ன? உணர்ந்து பார்த்தால் தான் கர்த்தரின் இயேசு கிறிஸ்துவின் கிருபை. மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், நீ மரித்து விடுவாய், இந்த ஆபரேஷன் பண்ணாலும் நீ மரித்து விடுவாய். ஆனால் நான் மரிக்கல. டாக்டர்ஸ் ஆச்சரியப்பட்டாங்க. கர்த்தருடைய கிருபை. நம்முடைய வாழ்க்கையில வருகிற சம்பவங்களில ஒவ்வொரு சம்பவங்களிலும் அதிசயமாய் நாம் காக்கப்படும் போதெல்லாம் கர்த்தருடைய கிருபையை நாம் ருசித்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் கிருபை. பவுலடிகளார் அதேதான் 1 தீமோத்தேயு 1 சொல்லுகின்ற பொழுது அவருடைய இரக்கமே எனக்கு இது செய்தது. அது ரோமர் 5 நாம் வாசிப்போமானால், 5 வசனத்திலிருந்து வாசிப்போமானால், நாம் செய்த நீதி நிமித்தமாய் அல்ல, அவருடைய கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இது பராபரனுடைய ஈவு என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. இயேசு கிறிஸ்துவின் கிருபை. அதான் தன்மை. பரிசுத்த ஆவியின் ஐக்கியம். ஆதி திருச்சபையில எல்லாம் ஒன்று கூடினாங்க. காரணம் என்ன? பரிசுத்த ஆவியின் ஆனவர் சொன்னாலே அங்க ஐக்கியம் இருக்கும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு சபையில இருக்குன்னா அங்க ஐக்கியம் இருக்கும். பரிசுத்த ஆவி எங்க இருக்கிறதோ அங்கே சமாதானம் இருக்கும். பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் 3 நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம ஜெயம் எடுக்கலாம், இந்த உலகத்துல சந்தோஷமாய் வாழலாம். திருத்துவத்தின் தன்மை என்ன? இதா என்றால் அன்பு, இயேசு கிறிஸ்து கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம். கிரேஸ் ஒன்று சொல்லி முடிச்சிட. கிரேஸ். கிரேஸ் மார்க் 35 மார்க் எடுத்தால் தான் பாஸு. ஆனால் அவன் 34 எடுத்துட்டான். பேரண்ட்ஸ் போய் அழுகுறாங்க, சார் 1 மார்க்கு சார் லைஃப் போயிடும், எல்லா சப்ஜெக்ட் பாஸ் பண்ணிட்டான், ஒரு சப்ஜெக்டில் 34 மார்க்கில் 1 மார்க் போடுங்க. உன்ன டீச்சர் பார்க்குறாரு, திருப்பி 34 தான் வருது, 35 வரல, 1 மார்க் அவன் எழுதலை. சரி எழுதலை, இதை ஒழிஞ்சு போ, ஒன்று போட்டுறாங்க. அதுக்கு தான் கிரேஸ் மார்க் 35. இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆக முதல்ல திருத்துவம் என்றால் என்ன பார்த்தோம். 2வது திருத்துவ தன்மை. 3வது ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். திருத்துவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? அதுதான் சுவிசேஷ பகுதியில நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். யூ மஸ்ட் பி born again. திருத்துவம் என்றால் என்ன? திருத்துவத்தின் தன்மை என்ன? 3வது திருத்துவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? யூ மஸ்ட் பி born again. அது நிருப வாக்கியத்துல சுவிசேஷ பகுதியில யோவான் 3 நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். நிக்கோதேம் பார்த்து இயேசு சொல்றாரு, நீ மறுபடியும் அவன் கேட்கிறான், எப்படி ஆண்டவரை பிறக்க முடியும்? ஒருத்தன் பெருசா ஆன பிறகு முதிர் வயதால் திரும்பி தாயின் கற்பத்தில் போய் பிறக்க முடியுமோ அப்படின்னு. இல்லது, நீ இப்ப ஆவினாலும் பிறக்க வேண்டும், நீ ஜலத்தினால பிறக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ நான் முதல் பிறப்பு சரியில்லையா? முதல் பிறப்பு சரியில்லையா? நீ மறுபடியும் பிறக்கணும்னு சொல்றாரு. அப்ப தாயின் வயிற்றில் பிறந்த பிறப்பு என்ன பிறப்பு? அதுதான் சங்கீதம் 51:5 நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். என்னுடைய முதல் பிறப்பிலேயே என்னுடைய ஒரிஜினல் சீன் இருக்குது, ரத்தத்தில் ஊர்ன பாவம் இருக்கிறது. என் முற்பிதாக்கள் செய்த பாவத்தின் தன்மை ரத்தத்தில் இருக்கிறபடினாலே ஐ மஸ்ட் பி born again. நான் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். ஒருவன் தண்ணீரினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. ஞானஸ்நானமும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே நாம் பிறக்கும் போதுதான் புதிய மனிதனாக நாம் பிறக்கின்றோம். மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில நான் மறுபடியும் பிறந்து, பவுல் அடிகளார் சொல்கின்ற அனுபவங்கள் முழுவதும் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பவுல் சொல்கிறார். அதை மாத்திரம் சொல்லி முடிக்கிற. மறுபடியும் பிறக்கிற அனுபவம் எங்க தெரியுமா வருகிறது? பவுல் அடிகளார் வாழ்க்கையில அவன் சவுலாக போய்கொண்டிருக்கின்ற பொழுது தான் கர்த்தருக்கு தொண்டு செய்வதாக நினைத்துக் கொண்டு போய்கொண்டிருந்தான். கர்த்தர் அவனை பார்த்து, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டார். அப்பொழுது சவுல் கேட்டது, நீ யார் ஆண்டவரே? நீ துன்பப்படுத்த கிறிஸ்துதான். அப்பதான் பவுல் சொல்றாரு,
நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கு. அதுதாங்க மறுபிறப்பின் அனுபவம். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஞானஸ்நானம், என் சபைக்கு வாசல், அதெல்லாம் தெரியாது. மறுபடியும் பிறக்க வேண்டும், you must be born again என்கின்ற அந்த அனுபவம் எதுவென்று சொன்னால், அங்கேதான் இயேசுவை கண்டுகொண்டு அவருடைய சித்தத்தை அறிந்து இனியாகிலும் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்கிற அனுபவம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மனம் திரும்புதலுக்கு ஆன ஒரு அனுபவம். அதுதான் மனம் திரும்புதல், அதுதான் மறுபடியும் பிறக்கின்ற அனுபவம். பவுல் இப்ப புதுசா பிறந்துட்டார்ல, எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இவன் யூதர்களை பேச்சு கேட்டுட்டு எல்லா சபைகளை துன்பப்படுத்தினானே, சபைகளுக்கு ஸ்திரீ கொலை செய்தானே, இவன் பவுலா? ஆம், அவர் மறுபடியும் பிறந்து விட்டார், அவர் மறுபடியும் பிறந்து விட்டார். நீங்களும் நானும் மறுபடியும் பிறக்க வேண்டும், அந்த புதிய அனுபவத்துக்களாக கடந்து செல்ல வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நாளில் நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கட்டும். திருத்துவம் பொருள், திருத்துவம் என்றால் என்ன, திருத்துவத்தின் தன்மை என்ன, திருத்துவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? We must be born again. மறுபடியும் பிறப்போம், புதிய ஜீவனுள்ளவர்களாய் கிறிஸ்துவுக்குள் வாழ்வோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். பிரியமானவர்களே, பராபரன் இப்பொழுதும் தம்முடைய வார்த்தை நமக்கு கொடுத்தபடியால் நாம் அவருக்கு தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். வாங்குகிறதை பார்க்கிறோம், கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான், அவனுடைய உபகாரத்துக்காக இவர் அவனுக்கு பதிலளிப்பார். தேங்க்யூ ஜீசஸ். நமக்கு நன்றி செலுத்தும் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. திருத்துவத்தை பற்றி நாங்கள் இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ளு, சத்திய வசனத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தந்துள்ள ராஜா. உம்முடைய திருத்துவத்தின் தன்மையாகிய அன்பும் மன்னிக்கும் தன்மையும் உம்முடைய கிருபையும் ஐக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவிகளை பலப்படுத்தும். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆவியானவரை தொடர்ந்து பேசுகிறாங்க. உடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் உடைய வழிநடத்தத்திற்கும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் பிரியமானவர்களே உங்கள் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கிறிஸ்துவின் வருகை மட்டுமிருந்து காப்பாராக. ஆமென். நாம் கேட்ட சத்தியத்தை நாம் மனதில் வைத்தவர்களாக நாம் மீண்டும் ஆண்டவரை துதிப்போம். இப்போது காணிக்கை படைக்கின்ற நேரம். நாம் ஆலயத்துக்கு வர முடியாதபடினால் நாம் காணிக்கைகளை ஆலயத்துக்கு கொண்டு வருவோம், அல்லது நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் செலுத்தலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆவியானவர் எப்படி பேசுகிறாரோ அதன்படி எங்களுக்கு செயல்படும்படி உங்களோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே நாம் 249 பாடலை பாடி நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். ஞானப்பாடல் 249 திருத்துவத்தை மையமாக வைத்து பாடுகின்ற ஒரு பாடல். முதல் 3 கவிகளை பாடும். அதிசயங்களை எல்லா இடமும் செய்யும் கர்த்தாவே, வாக்கினால் இருதயத்திலேயும் துதியுங்கள், அவன் நாம் ஜென்மித்த நாள் முதல் இம்மட்டுக்கும் இரக்கம் செய்தாரே. ஞானப்பாடல் 249 முதல் 3 கவிகளை பாடுவோம். அதிசயங்களை எல்லாயிடமும் செய்யும் கர்த்தாவை வாக்கினால் இருதயத்திலேயும் துதியுங்களவர் நான் ஜென்மித்த நாளே முதலே மட்டுக்குமே இரக்கம் செய்தாரே. நரதயாபரர் மூடிய ஆதரித்து சமாதானத்தால் மகிழ்ச்சியளித்து தயை நமது மேல் வைத்த நேரமோ ரட்சித்து தீமையை எல்லாம் விலக்கவும்
வேண்மண்டலத்திலோள மாறாத உண்மையோம் தயையோம் அன்புமோள பேதாசுதனுக்கும் தேவிய ஆவிக்கும் தேச காலமோம் தோன்றிவுண்டாகவும். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் இந்த கொள்ளை நோயினாலே லாக்டவுனில் இருந்தாலும் அநேக சபை மக்கள் உங்களுடைய சர்ச் ஃபண்ட் நீங்கள் ஆன்லைனில் இல்லை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறீங்க, கொண்டாந்து கட்டுறீங்க. உங்கள் நன்கொடைகளையும் நீங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் கொடுக்குற காணிக்கைகளுக்காக இப்போது நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் காணிக்கை ஜெபமாக 200வது நாணப்பட 2 கவிகளை பாடின பிறகு தேவன் யாரெல்லாம் இந்த காலங்களிலே திருச்சபை தாங்கி இருக்கிறீர்களோ, பொருளால் பணத்தால் நீங்கள் ஆண்டவருக்கு என்று கொடுத்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருடைய காணிக்கைகளையும் தேவன் ஆசீர்வதித்து உலகம் கொடுக்க முடியாத உன்னதங்களில் இருக்கிற சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே உங்களை ஆசீர்வதிக்கும்படி நம்ம எல்லாரும் 200ஆம் நாணப்பாடல் 2 கவிகளை பாடி காணிக்கைக்காக ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எல்லா ஆசீர்வாதங்களும் பரலோகத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுடைய சபை மக்கள் மற்ற எல்லா மக்களும் கொடுத்த எல்லா காணிக்கைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சர்ச் ஃபண்டு கொடுத்தவர்கள் உண்டு, நன்கொடை கொடுத்தவர்கள் உண்டு, காணிக்கைகளை கொடுத்தவர்கள் உண்டு. ஆண்டவரே, அந்த காணிக்கைகள் எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு அதை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தருளும். உலகம் கொடுக்க முடியாத உன்னதங்கள் இருக்கிற சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே அவர்களை நிரப்பி ஆசீர்வதித்தருளும். கொடுத்த எல்லா காணிக்கைகளையும் உடைய திருச்சபை வளர்ச்சிருக்கின்றும் உடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் அடியார்களுக்கென்று பயன்படுத்த ஆண்டவரை ஆசீர்வதிக்க உடைய பொற்பாதத்தை பணிந்து ஜெபிக்கிறோம் ஜீவன்ல பிதாவே, ஆமேன். நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். சர்வத்திற்கு வல்ல நித்திய பராபரனாகிய கர்த்தாவே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, மீண்டுமா எங்களுக்கு ஒரு ஓய்வு நாளை காணும்படி கிருபை செய்தரப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளிலே உலகமெங்கும் இருக்கின்ற திருச்சபைகளை தேவரீர் கிருபையாய் நீர் கண்ணோக்கி பார்த்தருளும். திருச்சபையின் தலைவர்கள், பேராயர்கள், திருச்சபையின் போதகர்கள் எல்லாரையும் உன்னதமான வல்லமையான இரத்தத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. குறிப்பாக எங்கள் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைக்காகவும் எங்கள் திருச்சபையுடைய பேராயர் ஆலோசனை சங்கத்தார் மற்றும் எங்கள் திருச்சபையிலே உண்மையோடும் உத்தமத்தோடும் ஊழியம் செய்கிற குருமார்கள், வேதாகம பெண்கள் நற்செய்தியாளர்கள், கர்த்தாவே இன்னுமாய் எங்களுடைய நிறுவனங்களில் பணி செய்கின்ற டீச்சர்ஸ், ஹெட்மிஸ்டர்ஸ், ஹெட்மாஸ்டர்ஸ், எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் பணி செய்ய டாக்டர்ஸ், நர்சஸ் மற்றும் எல்லாருக்காகவும் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ராஜா. எங்களுடைய ஊழியங்களை நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடு தேவனுக்கு பயந்து உமக்கு நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து ஊழியம் செய்ய கிருபை செய்தருளும். கர்த்தாவை திருச்சபைக்கு புறம்பாய் இருக்கின்ற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் அவர்களையும் திருச்சபைக்கு கொண்டு வாரும். உடைய சத்திய வசனத்தை அறிந்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்காக மறுபடியும் பிறக்கின்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்தருளும் ராஜா.
கர்த்தாவே, இந்த கொள்ளை நோய் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்த கோட்டைகளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். விடுதலை தாரும் ராஜா, விடுதலை தாரும் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி அந்த விடுதலைக்கு இதுவாய் நடத்தியறலும். கர்த்தாவே, பஞ்சம், படை, கொலை நோய், பெருங்காற்று, இடிச்சேதம், சுனாமி, பூமி அதிர்ச்சி எல்லாவற்றையும் எங்களை விலக்கி காரும். ஆண்டவரே, இந்த சமுதாயத்தில் உலகத்துல நீதான் ராஜா, எங்களுக்கு வேற யாரு இருக்கிறா? உலகமே எங்களை கைவிடும் பொழுது இயேசுவே, உடைய கல்வாரியின் பாதத்தில் வந்து உட்காருகிறோம், உடைய சிலுவையின் பாதத்தில் வந்து உட்காருகிறோம். உடைய ரத்தத்தை எங்கள் மீது தெளித்துள்ளோம் ராஜா, உடைய ரத்தத்தை தெளித்துள்ளோம் ராஜா. விடுதலை எங்களுக்கு கொடுத்துள்ளோம். எந்த கொள்ளை நோய்களோ எங்களையும் எங்கள் சபை மக்களையும் எங்களுடைய உறவுகளையும் பந்த பாசங்களையும் அன்புகளையும் எங்களை அணுகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் காத்துக் கொள்வீராக. எல்லாரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் கிருபைக்கும் இரக்கத்திற்கும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதமும் நீர் எங்களை வழிநடத்தினோம். நாங்கள் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றவர்களாய் திருத்துவத்தின் தன்மையாகிய தெய்வீக தன்மையாகிய அன்பு, மன்னிக்கும் தன்மை, கிருபை, ஐக்கியத்தை நாங்களும் பெற்று வாழ எங்கள் கிருபை செய்தல். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கர்த்தர் நமக்கு கற்பித்த ஜெபத்தை நாம் யாவரும் பயபக்தியுடன் விசுவாசத்துடன் ஏறெடுப்போம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்னன்றைய வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்துவிடும். எங்களை சோதனைக்கு பேச பண்ணாதிரும், தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்னென்றைக்கு முடிவிலே சுவாமி. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பார். அவர் கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன் பேரில் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். நாம் இந்த திருத்துவ பண்டிகையில் கடைசியாக நாம் கர்த்தரை போற்றும் வண்ணமாய் அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து 6வது நாணப்பாடல் முதல் 4 கவிகளை பாடி கர்த்தரை துதித்து ஒப்பு கொடுப்போம். நாணப்பாடல் 6 முதல் 4 கவிகள். இயேசுவே, நீர் எங்களை அன்பாய் சேர்ந்து உமது ஆவியை அருள் அனுக்கிரகத்தில் தந்து எங்கள் மேய்ப்பராயிரும். ஒன்றாய் ஆண்டிருக்கிற திரியேக தெய்வமாகிய பிதா, குமாரன், ஆவிக்கும் தோத்திரமே உண்டாகட்டும். நாணப்பாடல் 6ஆம் நாணப்பாடல் 4 கவிகளை பாடி திருத்துவநாதரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவே, நீரே எங்களை அன்பாய் சேர்ந்து உமது ஆவியை அருள் அனுக்கிரகத்தையும் தந்தெங்கள் மேய்ப்பராயிரும்.
தோயரே என்றோ தேவோமாய் என்றைக்கும் காலே பாய் பார்க்குமாள வாய்வோமை போற்றி மனது தேவன் பை நன்றாய் யோசித்து ஓணர்வோ வேசு வாசமோ பலக கட்டளையிடோ ஒன்றாக ஆண்டேரோ கேர திரேயேக தெய்வமாகிய வேதா குமாரனாவேக்கும் தூதிரமே உண்டாகவும் ஆமென். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவன் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நாம் யாவரும் கெஞ்சி நம்முடைய மன்றாட்டை ஏறெடுப்போம். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாரும், சுவாமி கிருபையாரும். ஆமென். ஆமென். அல்லேலூயாம். ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஊக்கமாய் ஜெபியுங்கள். சீக்கிரமாய் நாம் அரசாங்க உத்தரவு பெற்று ஆலயத்தில் ஒன்றாய் கூடி நாம் தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.